அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்தும் மலையையே தாங்கும் மன வலிமை இருந்தும் உயிர் கொடுத்து போராடும் உழைப்பு இருந்தும் வாழ்க்கையில பணம், நிம்மதி, சந்தோஷம் இதையெல்லாம் பார்க்க முடியாம இன்னைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துல இருக்கிற மிதுன ராசி நண்பர்களே, ஒரு டைம் உங்க மூச்சை நல்லா இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இனிமே எல்லாமே ஜெயம்தான். இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றியை தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லை. ஏன்னா தோல்வியை பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கையே சகித்து போய்விட்டது. அப்ப அந்த தோல்வியை நீங்க விட போறீங்க. ஒரு விஷயத்த நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும்ல. அதனால தோல்வியை நீங்கள் கைவிட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில வெற்றி தான் இனிமே. அதனால சந்தோஷமா ஒரு முறை கையை தூக்கிட்டு கத்துங்க. இப்ப இல்ல, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ முழுசும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 6 மாதத்திலேயோ 1 வருடத்திலேயோ உங்க வாழ்க்கை மாறி நீங்க வேற உருவமா நிக்க போறீங்க. பூனையா இருந்து புலியா இல்ல சிங்கமா மாறுறது மாதிரி காயம்பட்ட சிங்கம் கர்ஜனை செய்ய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ரொம்ப மிகுதியா சொல்லல, உண்மை. இதை நீங்க எப்படி வேணாலும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கலாம். நான் பேசுறது வெற்றி கூச்சலாவும் மிதுன ராசி நண்பர்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறதாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் முடியாதது எதுவுமே இல்லை. முடியாததுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது இந்த உலகத்துல இருக்காது. அதனால எல்லாமே மிதுன ராசி நண்பர்களால் முடியும். மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் பிறந்ததிலிருந்தே கடின உழைப்பாளர்கள். சோம்பேறியா இருக்கிறதே பிடிக்காது. யாராவது சோம்பேறியா இருந்தாங்கன்னா திட்டுவீங்க, நேரத்தை வீணடிக்காதரா அப்படின்னு. மிதுன ராசி நண்பர்களில் கணவனாக கிடைப்பதற்கும் மனைவியாக கிடைப்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, வாட்ச்மேன் வேலையில இருந்து கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டுல வந்து லீவு நாள்ல வேலை செய்வாங்க. அது கணவனோ மனைவியோ, ஆண்களோ பெண்களோ. அது மாதிரி வார இறுதியில லீவு கிடைச்சா அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. ஏன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு சோர்வாக சோம்பேறித்தனமாக சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுதான் மிதுன ராசி நண்பர்கள். ஆனா இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்தும், இவ்வளவு உயிரை கொடுத்து போராடியும், தூக்க நேரம் இல்லாம கஷ்டப்பட்டும் இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாத முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே தெரியலையே, கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரியே இருக்கு, எங்க போறது, ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்தது, திடீர்னு நமக்கு என்ன ஆச்சு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. ஒரு வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை, நாளையில இருந்து நீ வேலைக்கு வராதங்கிறாங்க. ஒரு தொழில் செஞ்சா நஷ்டம், இழுத்து மூட வேண்டியதா இருக்கு. பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டாங்குது. கல்யாணம் பண்ணா குடும்பத்துல சந்தோஷம் இருக்க மாட்டாங்குது. வெளிநாட்டுக்கு போனா வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசியலுக்கு போனா ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்கிறான். சினிமா துறையில போனா நம்ம வாசல்லே தான் நிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க மிதுன ராசி நண்பர்கள். இந்த பிரச்சனையை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இன்னொரு பிரச்சனை உங்க தலை மேல இருக்குது. கடன் பிரச்சனை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் ராமாயணத்துல கடன் தொல்லையை பத்தி எடுத்துக்காட்டா சொல்லி இருப்பார். கடன் தொல்லைங்கிறது கால சுத்தினா பாம்பு மாதிரி முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த கடன்ல அவஸ்தப்பட்டு கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் மிதுன ராசி நண்பர்கள். ஏண்டா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த கடனை வாங்கணும், தேவையில்லாத கடன், என்ன கடனாளியா ஆக்கிட்டாங்களே, இப்படி புலம்ப வைத்து விட்டது இந்த காலம். நமக்கு ஏன் கடன் வருது அப்படின்னா சும்மா வந்து விடவில்லை, காரணம் இல்லாமல் கடன் வராது. நம்ம கடன் வாங்கணும், வீண் செலவு செய்யணும், அல்லது சுப செலவுகள் செய்யணும், அல்லது ஆடம்பர செலவுகள் செய்யணும், வருத்தப்படணும், அதனால் அசிங்கப்படணும், அவமானப்படணும். அதுக்கு அப்புறம் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு பரீட்சை எழுதி வாழ்க்கையில பாஸ் ஆகணும். இதுதான் விதி. இறைவன் வடிவமைத்து கொடுத்த பாட புத்தகம் இது. அப்ப நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகளின் படிதான் கடன்கள் நமக்கு வருகிறது, அதனால் பாதிப்பு வருகிறது. இதை புரிஞ்சுக்கணும் மிதுன ராசி நண்பர்களே. அதனால வருத்தப்படாதீங்க, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில நடக்கிற சோதனைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கிற சோதனை பரீட்சை. ஏன்னா நம்ம தான் 1ஆம் வகுப்பிலிருந்து 5 வயதிலிருந்து நாம் இந்த சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை எழுதி போராடி ராத்திரி பகலும் படிச்சு பொழுதனைக்கு ஸ்கூல்ல இருந்து கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்கோம். 12 வருஷம் நமக்கு பாடத்துல பாஸ் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கு மேல காலேஜ், அதுக்கு மேல 105 வருஷம். இதையெல்லாம் கடந்து வந்துட்டு வாழ்க்கையில நமக்கு போராட்டம் கஷ்டம் அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைத்தனமா இல்ல, சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது போராடி வென்று வந்தோம். ஆனா அனுபவசாலியாக இளமை வயதில் இன்னைக்கு வருத்தப்படுறோம். ஏண்டா இந்த போராட்டம், என்னடா கஷ்டம், என்ன கடன், குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய போராட்டம் தாயின் வயிற்றிலிருந்தே உருவாகி விட்டது. அதுக்கெல்லாம் நம்ம சலைச்சோமா? கோடிக்கணக்கான விந்தணுக்களிலிருந்து நாம் முதன்மையாக போய்
கருவறையில புகுந்து உயிர் பற்றி வெளியே வந்திருக்கோம். அன்னையிலேருந்து நம்ம போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அப்புறம் ஸ்கூல்ல ஒரு 12 வருஷமோ 15 வருஷமோ அல்லது 18 வருஷமோ கல்வி, அதுக்கப்புறம் வாழ்க்கை பாடம். இப்ப இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன புண்ணியம்? அதனால இந்த வாழ்க்கை பாடத்தில் நாம் பாஸ் செய்ய வேண்டும். நம்மளை சோதிக்கிறார்கள், நமக்கு பரீட்சை வைத்திருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு நினைச்சுக்கங்க. அப்ப இது ஒரு பெரிய விஷயமா? அறியாத வயசுலேயே போராடி வென்று விட்டு வந்த நாம் இன்னைக்கு அனுபவம் நிறைய இருக்கு. யார் எப்படி எந்த வேலை, அதுல என்ன சூழ்ச்சி இருக்கிறது, எங்க துரோகிகள் இருக்கிறார்கள், எங்க விரோதிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இந்த கடனை ஏன் அடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், சரியான கடன் தான் வாங்கியிருக்கோமா, நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குது, யாரால பிரச்சனை இருக்குது, தொழில என்ன பிரச்சனை, சமுதாயத்துல என்ன பிரச்சனை, வேலையில என்ன பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளை கண்டறியும் வாய்ப்புகளும் அனுபவங்களும் நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம ஏன் சோர்வு அடையணும்? இந்த கடனை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? பல பேரை கடனாளி ஆக்கி நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது இந்த கடன். ஆனா அந்த புரிதல் இல்லாததான். நடுத்தெருவுக்கு ஏன் வராங்க அப்படின்னா அந்த புரிதல்ல அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய சக்திகள் இல்லாம இருக்கிறதுனாலதான். எதிர்மறை சக்திகள் அதிகமாயிடும் வருத்தப்பட்டாலே. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சக்தியெல்லாம் உடம்புல இருந்து போறதை நீங்க கண் கூடாக பார்ப்பீர்கள். உடனே படுக்கணும்னு தான் தோணும். நமக்கு சோர்வாயிடும் நம்மளுடைய உடம்பு. விட நம்மளால முடியும், எத்தனை போராட்டங்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் அப்படின்னு மிதுன ராசி நண்பர்கள் நினைச்சிட்டீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. அந்த எனர்ஜியை யாராலும் தடுக்க முடியாது. நிம்மதியாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில கடன் தொல்லை மிகப்பெரிய பிரச்சனையாக அமைகிறது. ஏன்னா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனுஷன் தாங்கிக்கிறான், சரி பண்ணிடுறான், பேசுறா போதும் அது சரி பண்ணிடலாம். ஆனால் இந்த கடன் பிரச்சனை பதில் சொல்லவே முடியாது. அதற்கு நம்ம காலங்களை கடத்தவே முடியாது. உடனே அந்த கடனை முடிச்சே ஆகணும். இல்லைன்னா வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல நம்ம பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துவிடும். அதனால மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கடனிலிருந்து எப்படி தப்பிக்க போறோம், என்ன பரிகாரம் இருக்கு, இது என்ன விதி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஒரு முடிவு பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையை தீர்த்து கோடீஸ்வரனாக மாறுவீர்கள். இது உண்மை. அப்ப கடன் உங்களுக்கு எதனால வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள், அது மாதிரி திருமணம், கல்வி கடன், இதெல்லாம் பண்ணதுனால கடன் வந்திருக்கும். இதெல்லாம் சுப கடன். அது மட்டும் இல்ல, நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. நோய், உடல்நல பிரச்சனைகள், இதனால கடன் வாங்கியிருப்பீங்க. அடுத்தவங்க சொன்னாங்களேன்னு தேவையற்ற பணத்தை விரயம் செய்திருப்பீர்கள். பணத்தை அடிச்சிருப்பீங்க, காணாம போயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்த பணம், அல்லது திருடப்பட்டிருக்கும். வம்பு, வழக்கு, நீதிமன்றம், இதனால செலவு பண்ணிருப்பீங்க. தொழில், வியாபாரம், இதனால உங்களுக்கு செலவாயிருக்கும். கூட்டாளி, துணை, குடும்பங்கள், எதிரிகள், கோர்ட்டு வழக்கு, விவாகரத்து, இதன் மூலியமாகவும் கடன்கள் வந்திருக்கும். அப்ப மன உளைச்சலில் இருக்கிறீர்கள். தற்போது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். கிடைத்த வேலையை திருப்திகரமாக செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். வேறு வேலை மாறுறதுக்கும் முடியல. ஏன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனையால குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தால வேலையில பிரச்சனை, இப்படி கடனால ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதங்கள், எல்லாரையும் பகைச்சிக்கிறது, நிம்மதியை இழந்திருக்கிறீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நாட்டம் போக மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கோபம், யாரும் நம்ம முன்னாடி சிரிச்சாலோ அல்லது சந்தோஷமா பேசினாலோ ஒரு வெறுப்பு. இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றி இருக்கும். ஒரு அமைதியான இடத்த தேடி எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு பைத்திய மாதிரி சுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கி இருக்கும். இதெல்லாம் யார் செய்த சூழ்ச்சி அப்படி ஒன்னாலும் சொல்லலாம், அல்லது இதெல்லாம் நீங்க செய்த தவறுகள் இல்லை, இதெல்லாம் உங்களால வந்த கடன் இல்லை. யாரு வேணாலும் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், கெடுதல் செஞ்சிருக்கலாம், கடனை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இறைவனின் திருவிளையாடல். இது எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களை சோதிச்சு பார்க்குது. இந்த கடன் பிரச்சனை கொடுப்போம், வீட்டுல பிரச்சனை கொடுப்போம், கணவன் மனைவியில பிரச்சனை கொடுப்போம், குடும்பத்துல பிரச்சனை கொடுப்போம், வேலையில பிரச்சனை கொடுப்போம், சமுதாயத்துல பிரச்சனை கொடுப்போம், அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்ப என்ன செய்கிறார் பார்க்கலாம். நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து பார்ப்போம். இப்ப இந்த சோதனை எல்லாம் நம்ம 5 வயசுல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கோமா? ஸ்கூல்ல நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோமா? அப்பெல்லாம் நம்ம மனம் தளராமல் அந்த சோதனை கட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப மட்டும் ஏன் நம்ம பயப்படுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த சோதனைக்கு மட்டும் நம்ம பயப்படுறோம்? அப்ப இந்த கடன் பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு யாரு வேணாலும் துரோகம் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் கெடுதல் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் எதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான அன்போடு உங்களை சோதிப்பது அந்த இறைவன். சோதிப்பது மட்டுமே வேலை. உங்க மேல வெறுப்பு காட்டுறது இறைவனின் செயல் அல்ல. சோதித்து அள்ளி கொடுப்பான். படைத்தவனின் துணை இருக்க
அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு, உன்னை நல்லாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டு கொள்ள யாருண்டு, ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான். இப்படி இந்த பாடலை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும். ஏன்னா படைத்தவன் துணை இருக்க அடுத்தவனை எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும், நம்மளால முடியும்ங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றிவிடும். அப்ப எப்படி என்ன நடக்கும், இந்த கிரக அமைப்புகள்லாம் நமக்கு எப்படி உதவி செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான், ராகு கேது, சனி பகவான் இவர்கள் உங்க வாழ்க்கையில முக்கிய பங்காற்ற போறாங்க. இதுக்கு மேல ஏன்னா அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேல மிதுன ராசி நண்பர்களை தூக்கி விட போகிறார்கள். குரு பகவான் லாபஸ்தானத்துல தனித்த குருவாக பயணம் செய்கிறார் தற்போது. அப்ப 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். அப்ப 3ஆம் பாவம் சகோதரம், சகோதர பாவம், சகாயம், தைரியம், வீரம், முயற்சி ஸ்தானம் 3வது பாகங்கிறது. அப்போ உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு, தைரியம் ஏற்படும், வீரம் வரப்போகிறது. எப்படி கர்ஜிக்க போறீங்க சிங்கம் மாதிரி, இனிமே விடாமுயற்சி செய்ய போறீங்க இந்த விஷயத்திலையும். அது மாதிரி நிறைய சொத்து பரிமாற்றங்கள், பண பரிமாற்றங்கள் உங்க அக்கௌண்ட்ல நடக்க போகுது. மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு நல்ல மாற்றம். அடுத்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். அப்படின்னா பதவிகள் தேடி வரும். தொழில இருந்தாலும் சரி, அரசியல்ல இருந்தாலும் சரி, கலை உலகத்துல இருந்தாலும் சரி, எந்த தொழில இருந்தாலும் ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் கனவுகள் பூர்த்தியாகும். அது மாதிரி வீட்டுல எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த சந்தோஷத்துல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால திருமணம் ஆகியும் பல ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாத மிதுன ராசி நண்பர்களுக்கு தற்போது புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இப்ப புத்திர பாக்கியம் கிடைக்குதுன்னா கடவுள் வந்து கொடுத்துட மாட்டார். உங்களுடைய முயற்சி தேவை, பரிகாரங்கள் வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணுங்க, இதெல்லாம் முக்கியம். அது மாதிரி நம்பிக்கை வைத்து இந்த விஷயத்துல நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா புத்திர பாக்கியம் உங்க குடும்பத்துல ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைத்து விடும். அல்லது சரியில்லாத வேலையில இருந்தீங்கன்னா மாற்று வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம வீட்டுல வந்தீங்கன்னா சுய தொழில் நீங்க தொடங்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் சுய தொழில் தொடங்குறதுல. ஏன்னா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க, கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். இனிமே கடவுளோட கை கோருங்க, இந்த பரிகாரங்களை செய்யுங்க. நன்றாக சிந்தித்து நமக்கு என்ன தொழில் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்து தொழில் இறங்குங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அது மாதிரி வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும். வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க. ஏதோ ஒரு புது விஷயம் நீங்க செய்ய போறீங்க, உற்சாகத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது புது ஐடியா கிடைக்கும். அதனால மனசை எப்பொழுதுமே மிதுன ராசி நண்பர்கள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. ராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள், வேலைகள், பணம் இதெல்லாம் நடக்க போகுது, கிடைக்க போகுது. அது மாதிரி ஒரே நேரத்துல பஞ்சமஸ்தானம், களத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உறவினால் லாபம் கிடைக்கும். உறவுகளால் நல்ல காரியம் நடக்கும், திருமணம் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும், உதவி கிடைக்கும், பண உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அவர்கள் மூலியமாக வேலை கிடைக்கும். இப்படி ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு பயன் கிடைக்க போகுது இந்த குருவால. அது மாதிரி சொந்த தொழில், கூட்டு தொழில் அதிக லாபத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள். எவ்வளவு உழைச்சாலும் நம்ம ஆன்மீகத்தில் இல்லைன்னா அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்காது, சோர்ந்து போயிடுவோம். ஆன்மீகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் உள்ள போயிட்டு வரோம்னா நமக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் இந்த எனர்ஜியை. அப்ப ஆன்மீகம் மிகவும் முக்கியம். அப்ப ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்கன்னா சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால அந்த ஆன்மீகத்தையும் பரிகாரத்தையும் செய்யுங்கள். இப்ப நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம். அப்ப பரிகாரங்கிறது இந்த கடன், குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை அல்லது பயணத்துல பிரச்சனை, இப்படி ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா பஞ்சபூதத்தால் தான் பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பஞ்சபூதத்தை நாம சந்தோஷப்படுத்தணும். அதற்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னா பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செய்யுங்கள். அப்போ அந்த பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செஞ்சா கடன் தொல்லை தீரும்.
கண்டிப்பா. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டா நீங்க தீர்த்துருவீங்க. அப்ப பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா 5 எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றுவதுதான் பஞ்சதீப எண்ணெய். அப்ப அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், அதாவது பசுமாட்டு நெய். இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றுவது பஞ்சதீப எண்ணெய். அப்ப சாதாரண எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாதா? ஏன் 5 எண்ணெய்களை தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அது தப்பு இல்லை. இப்ப தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா வசீகரம் கூடும், அழகு கூடும். நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் பெருகும், பயம் நம்மள்ட்ட இருந்து விலகும். இலுப்ப எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றி பெறும். விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபடும் போது அழியாத புகழை பெறுவோம், குலதெய்வ அருள் கிடைக்கும். அதனால பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ விருத்தி, நினைத்தது நிறைவேறும். வேப்பெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சி பொங்கும், கணவன் மனைவி உறவு மேம்படும். அப்ப ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனா எல்லா எண்ணெயும் நம்ம சேர்த்து தீபம் ஏற்றும் போது அனைத்து சிறப்புகளும் அதில் அடங்கிவிடும். இந்த அனைத்து பலன்களும் அந்த ஒரு எண்ணெயில நமக்கு கிடைச்சிடும். அது எப்ப ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இல்லைன்னா செவ்வாய், வெள்ளி இது போன்ற தினங்களில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த எண்ணெயில தீபம் ஏற்றி வையுங்கள். அதுக்கப்புறம் விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 to 5. இந்த 4 to 5ல குளிச்சுட்டு பூஜை அறையில போய் உட்காருங்க. அதாவது பச்சரிசி கோலமாவு போட்டுக்குங்க. மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இந்த பச்சரிசி கோலமாவு. அந்த பச்சரிசி மாவு கோலத்தை போட்டுக்கிட்டு இந்த லட்சுமி விளக்குல 5 முகம் இருக்குல்ல, அந்த விளக்குல 5 திரிகளை போட்டு இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். தீபம் ஏற்றிக்கிட்டு இந்த சாமி முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களையும் கடன்களையும் சொல்லுங்கள். மெயினா கடன் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அது எதனால கடன் வந்தது, அந்த கடன் நீங்கள் அடைத்தே தீர வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பட்டியலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம, க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வணங்குங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 முறை சொல்லி உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்துக்கான சக்தி பிரதிபலிக்கும். உங்களுடைய கடன் ஒவ்வொரு கடனாக அடைந்து தீரும் வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் அடைய அடைய இந்த விளக்குக்கு முன்னாடி யாராருக்கு கடன் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றீங்களா அதை கழிச்சுக்கிட்டே வாங்க. அந்த கொடுத்த கடனை சொல்லாதீங்க, கொடுக்க வேண்டிய கடனை சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி பஞ்சதீப விளக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும். மிகப்பெரிய பலன் இதனால கிடைக்கும். ஏன்னா 1000 பசுனை விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன் இருக்குல்ல, அது ஒரு இலுப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றினாலே கிடைக்கும் அந்த பலன். அதே மாதிரி 1000 இலுப்ப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் கிடைக்கும் பலன் ஒரு பஞ்சதீப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை ஆலயத்துக்கும் எடுத்துட்டு போய் விளக்கேற்றி வழிபடலாம், வீட்டிலும் நம்ம சொன்னது மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு வழிபடலாம். எண்ணற்ற பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதோட உங்களது கடன் பிரச்சனை சுத்தமா தீரும். சரிங்க, இந்த பஞ்சதீப எண்ணெய் நம்ம பக்கத்து கடையெல்லாம் இருக்குமா, நம்ம ஊர்ல இருக்குமா, அதெல்லாம் சுத்தமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் சந்தேகப்படணும். ஏன்னா 100 ரூபாய்க்கும் 150க்கும் பஞ்சதீப எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு கொண்டு போய் நம்ம ஏற்றி வைப்போம். ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு நாம் சுத்தமாக தெளிவான எண்ணெயை நாம் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்ப 150 ரூபாய்க்கு இந்த 5 எண்ணெயும் சேர்த்தால் கட்டுப்படி ஆகுமா? அப்ப என்ன பண்றாங்க, கலப்படத்தை கலந்து கொடுப்பார்கள் நமக்கு. அப்ப அது மூலியமா பலன் கிடைக்குமா? எப்படியா இருந்தாலும் பஞ்சதீப எண்ணெய் தானே அப்படின்னு கேட்டா சுத்தமான எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட அந்த கலப்பட எண்ணெய்க்கு கிடைக்கும் பலன் குறைவு. அப்ப நமக்கு முழு பலன் கிடைக்கணும்னா சுத்தமான எண்ணெய் நமக்கு வேண்டும். அப்போ உங்களுக்கு சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை கலந்து சுத்தமான பசுனையை கலந்து இந்த பஞ்சதீப எண்ணெயை இவர்கள் கொடுக்கிறார்கள். குட் பேபிங்கிற பிராண்டு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்படுத்தும். முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. அதனால ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுங்கள் மிதுன ராசி நண்பர்களே. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அடுத்த கிரக அமைப்பு ராகு கேது மிகவும் முக்கியமானவங்க. அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு 10ஆம் வீட்டிலும் கேது 4ஆம் வீட்டிலும் பயணம் செய்ய போகிறார்கள். அப்ப கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் வரும்பொழுது வலிமையான பலனை நீங்கள் அடைவீர்கள். அப்ப சாதாரண பலன் இல்ல,
வலிமை, மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா. அப்ப புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அங்க பாருங்க, வெற்றி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு? புதிய முயற்சிகளில். அப்ப வாழ்க்கையில முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். சோர்ந்து போய் வீட்டுல இருந்தோம்னா, அல்லது செய்யற வேலையே ரொட்டேஷனா டெய்லியும் சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுந்திரிச்சு கிளம்புறோம், ஆஃபீஸுக்கு போறோம், வேலையை விட்டு வந்துட்டு சாப்பிட்றோம், தூங்குறோம், எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போறோம், வேலையை விட்டு வந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், ஆஃபீஸுக்கு போறோம், கிளம்பி இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னா பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியாது. வாழ்க்கையை தான் நடத்த முடியும். ஆனா புதிய முயற்சிகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் புதிதாக யோசித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி தானாக கிடைக்கும். இந்த இறைவனின் அருள் கிடைக்கும் உங்களுக்கு. 10ல் ஒரு பாவி வந்தால் பதவியும் கூடவே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். 10ல் பாவி வந்திருக்கிறது, பதவிகள் கூடவே வரப்போகிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு. அது மாதிரி 10ல் ராகு வர்றதுனால நல்ல வேலை, நல்ல பதவி, நல்ல வருமானம் இதெல்லாம் கிடைக்க போகுது. வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள். உங்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அல்லது சமுதாயத்துல பிரபலமா இருக்காங்கல்ல, சங்கங்கள்ல இருக்கிறவங்க, இது மாதிரியான பிரபலங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சு அது மூலமா உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது. நீங்க எந்த தொழில இருக்கீங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுங்க. இப்ப சினிமா தொழில இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்ப அதுல இருக்கிற உயர்ந்த பிரபலங்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. மருத்துவத்துறையில இருக்கீங்கன்னா பெரிய பெரிய டாக்டருடைய தொடர்பு கிடைச்சி நீங்க பெரிய பதவிகளில் அமரப் போகிறீர்கள். இப்படி ஒவ்வொரு தொழில இருக்கிறவங்களும் உங்க தொழிலுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சுங்க. பெரிய பிரபலங்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கீர்த்தி, செல்வாக்கு, அந்தஸ்து, இதுல ராகு வரார். அதனால தொழிலாளி முதலாளியாக போகிறீர்கள். நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையப் போகிறது. சம்பளம், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. அதனால ஆடம்பரமாக வாழப்போகிறீர்கள். ஆடம்பரமாக வாழறதுங்கிறது தப்பு இல்லை. வருமானத்துக்கு ஏற்றது மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை இருக்கணும். ஏன்னா என்னத்தை தூக்கிட்டு போறோம்? கடன் வாங்காம நம்மளுடைய வருமானம் நிறைய இருக்கு, லட்சக்கணக்கில் கொட்டுது, கோடிக்கணக்கில் கொட்டுதுன்னா சந்தோஷமா இருக்கிறதுல, ஆடம்பரமா வாழறதுல தப்பே இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. சதா சர்வ காலமும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த நீங்கள் அதற்கான நல்ல பலன்களை தற்போது அனுபவிக்க போகிறீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சாந்தமும் நிலவப் போகிறது. கணவன் மனைவிக்குள் அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது. பணவரவு அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்கப் போகிறது. அதனால மிதுன ராசி நண்பர்களே, சோர்ந்து கிடந்தது போதும். பாத்துங்க, நான் மட்டும் சொல்லல, இந்த கிரகங்களும் சொல்லுகிறது. உங்களுக்காகவே வந்தது மாதிரி இருக்கும். இந்த கிரக அமைப்பெல்லாம் மாறி இருக்கிறத பார்த்தா ஏதோ கஷ்டப்படுற நமக்காகவே இந்த கிரக அமைப்பு மாறி இருக்கோ அப்படின்னு தோணும். அது உண்மைதான். முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். உயிர் கொடுத்து போராடுங்கள். கூடவே கடவுளையும் கூப்பிட்டுங்க. ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுங்கள். அப்ப வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம உடம்புல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த சக்தி ஒவ்வொரு சிலையிலும் இருக்குல்ல, கடவுள் சிலையில அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளார பாயும். அப்ப நம்ம மனசுல எவ்வளவு தீய சக்திகள் இருந்தாலும், தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தானாகவே வெளியேறி தூய்மையான உள்ளத்தை நாம் அடைவோம். அது மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுங்க. சாமி போட்டாவே இல்லைனாலும் பரவாயில்ல, தீபத்துக்கு முன்னாடி நின்று பேசுங்க. அது கடவுளுக்கு சமம். அந்த தீபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியோடு நீங்கள் கூட்டணி வையுங்கள். முழு திருப்தியா நம்பணும். கடவுளை நம்பியே ஆக வேண்டும். வேற வழி இல்லை. உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்ப வேற வழி இருந்துன்னா அதை செஞ்சு பாருங்க. எவ்வளவு வழிகள் இருந்து செய்து பார்த்தாலும் கடவுளின் துணை கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புங்க. நம்பியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், ஓ கடவுளே, நீயே கதி, நீயே விதி, கண்ணீர் விட்டு அழுங்கள். நீங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. கடவுள் முன்னாடி அழுதிங்கன்னா அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. ரத்தத்தை காணிக்கையா கொடுத்தது மாதிரி அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அந்த இறைவன். ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட புலம்புறதை நம்ம முதல்ல நிறுத்துவோம். அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறதை நம்ம நிறுத்துவோம். ராத்திரி முழுவதும் தூங்காம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம நிறுத்துவோம். யாரால நம்ம கடன் பட்டமோ அவங்கள கோபமா பேசுறதையும், அவங்கள திட்டி சாபம் விடுறதையும் நம்ம நிறுத்துவோம். ஏன்னா நம்ம கடன் பிரச்சனையை சிந்திக்க சிந்திக்க நம்மள்கிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் போய் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்முடைய சக்தி முழுவதும் வீணடிக்கப்படும், நேரம் வீணடிக்கப்படும். அப்ப கடந்தவை கடந்தவைதான். அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு, அனுபவத்தை கற்றுக்கொண்டு மீண்டெழுந்து வருவோம். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கும் உங்கள் உழைப்புக்கும் அது சிறு துளிதான். உங்களால இந்த கடனை விட 1000 மடங்கு செல்வத்தை குவிக்க முடியும். அந்த ஆற்றல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஏன்னா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தா இத்தனை
கோடீஸ்வரர்கள்லாம் நாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. வெட்ட வெட்ட குறுப்பாங்க, அழிக்க அழிக்க பிறப்பாங்க. சோர்வு வரலாம், நிதானம் வரும் வரை. அதுக்கப்புறம் உடனே எழுந்திருச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். எல்லாமே போயிடுச்சா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி உட்காருங்க, எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, உங்க மண்டையில இருந்து எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, புத்துணர்ச்சி பெறுங்கள். புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுத்த ஆரம்பியுங்கள். கடனுக்கு காரணமானவரையும் ஏமாற்றியவரையும் மீண்டும் மீண்டும் நினைச்சு எதிர்மறை எண்ணங்களை அதிகரிச்சுக்காதீங்க. மனசக்தி வீணாகும், அது உங்களை ஆக்க அறிவை தடை செய்யும், உங்க நேரத்தை வீணடிக்கும். இந்த கடன் நினைவுகள் வரும்போதெல்லாம் அதை ஒரு சவாலா நினைச்சுக்கிங்க. எழுந்து நில்லுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கடன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வட்டி அதிகமா கட்டணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அல்லது பவுனு ஏதாவது பொருள் அப்படி இருந்ததுன்னா அதை வித்துட்டு அந்த கடனை முதல்ல அடைச்சு முடியுங்க. வேண்டாம், அந்த கடனே வேண்டாம். சொத்து போனாலும் பரவாயில்ல, பவுனு போனாலும் பரவாயில்ல, கடனை முதலில் அடையுங்கள். அப்படி கடன் இல்லைன்னா உழைப்பை மூலதனமாக்கி உழைக்க ஆரம்பிங்க. கடவுளை கூட வச்சுக்கிங்க. அப்படின்னா பரிகாரத்தை செய்து கொண்டே உங்களது உழைப்பை முன்னெடுத்து வையுங்கள். அப்ப சொத்துலாம் போகுதே, இதெல்லாம் வித்து கடன் அடைக்கலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. கௌரவத்தை நினைக்காதீங்க. கடன்களை கட்டிவிட்டு மன சிக்கலிலிருந்து, மன பிரச்சனையிலிருந்து வெளியில வாருங்க. உண்மையான உழைப்பை, நேர்மையான உழைப்பை அங்க போடுங்க. கண்டிப்பா நீங்க சாதித்து காட்டலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு. யோசிக்கணும், அவ்வளவுதான். யோசிச்சா கண்டிப்பா ஏதோ ஒன்று கிளிக் ஆகும், சாதிக்கலாம் இந்த உலகத்துல. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இந்த காலத்தில் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா பணம் வந்துவிடும், பணம் கொட்டும், உங்களது மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடும். அப்போ மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துச்சுன்னா எத்தனை சொத்துக்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்கள் வித்த இடத்துல அதை விட 100 மடங்கு சொத்தை வாங்கலாம். அதனால நண்பர்களே, கடன் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, கடன் இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக நிதானமாக இனிமே நம்ம எழுந்து நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிப்போம். போனது போகட்டும், கடன் எவ்வளவு கடனாலும் இருக்கட்டும், அடுத்த போரை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. அடுத்தது, யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க. அதாவது தவணை முடிய போகுதுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்காதீங்க. 5ஆம் தேதிக்கு ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் தேதியே அவரை போய் பாருங்க. முழுசா அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனை, கொஞ்சம் என்னால் சேர்க்க முடியல, ரெடி பண்ண முடியல, பணம் வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அல்லது 1 மாதம் டைம் கொடுங்க. மீண்டும் திருப்பி அந்த பணத்தை கொடுக்க அவகாசம் கேளுங்கள். அதனால கொஞ்சம் அவர் வருத்தப்படுவார், இல்லை சங்கடப்படுவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை நம்புவார். ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கடன் வாங்கியவர்கள் பதில் சொல்றதில்ல, போன் எடுக்கிறதில்ல, நேரடியாக பார்த்து பேசுறதில்ல, மறைந்து விடுவது, பயப்படுறதுதான் காரணம். அப்போ கடன் கொடுத்தவர்களுக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஏன்னா கடன் கொடுத்தவர்கள் நம்ம மேலே அன்பாலையும் நம்ம மேலே மரியாதையாலையும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுங்கிறதாலையும் நம்ம பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதாலையும் தான் அவங்க கடன் கொடுத்தாங்க. அவர்களை நாம் வருத்தப்பட வைத்தாலோ அல்லது அவர்களை நாம் திருப்பி திட்டினாலோ அந்த பாவம் நமக்குத்தான் சேரும். அது இன்னும் நம்மளை பெரிய கடனாளியாக மாற்றிவிடும். அதனால கடன் கொடுத்தவர்களை மதிப்போம். அவர்களை மதித்து அதற்கான பதிலை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை மன்னித்து விடுவார்கள். அப்பயும் நம்மளை மன்னிக்காம திட்டுறாங்க அல்லது அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்து விடும். அதனால நண்பர்களே, நீங்கள் அவர்களுக்கான மரியாதையை கொடுங்கள். 6ஆம் தேதினா 5ஆம் தேதியே போய் சொல்லிடுங்க. 5ஆம் தேதி சொல்லாம அவர் 6ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அவமானமாக இருக்கும். சரி, 6ஆம் தேதி அவர் வராம நம்ம 5ஆம் தேதி போறோம், அதுக்கு முன்னாடியே அவர் வரார், என் பணம் ரெடி ஆகலையா அப்படின்னு 4ஆம் தேதியே வரார், கோபத்தோடு வருகிறார் அப்படின்னா உங்க வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு வைங்க. அந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. வரவங்களை அமைதிப்படுத்தி விடும். எவ்வளவு பெரிய கோபத்தில் வந்தாலும் சரி, அப்படியே அமைதியாயிடுவாங்க. நடுவில் ஒரு பூவை வச்சிருங்க. அவர்கள் மனதை மாற்றும் சக்தி அந்த பச்சரிசி கோலமாவுக்கு இருக்கு. ஏன்னா பச்சரிசி கோலமாவுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கோலத்தால் நமக்கு கிடைக்கும். அந்த கோலத்தை போட்டு வைங்க. வரவர் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அமைதியாகி விடுவார். அவர் உடனே கூப்பிடுங்க, விடுற வாங்க, வந்து தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. ஐயோ எங்களுக்கு அமௌண்ட் வரல, கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு, ஒரு வாரம் பொறுத்துங்க, 1 மாதம் பொறுத்துங்க, கண்டிப்பாக கொடுத்துட்றோம். அமைதிப்படுத்தி அவரை அனுசரணையாக பேசி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கேட்டு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய மாற்றம் அந்த கடன் பிரச்சனையில தீரும். ஏன்னா இதெல்லாம் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சிங்கத்தை அதன் குகையில சந்திக்கிற மாதிரி தான். அதனால இது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கணும். கடனை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நிற்கணும், நின்று தீர்க்கணும். அது மட்டும் இல்ல, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீருவேன் அப்படின்னு கோவில்லையும் சொல்லுங்க, உங்க பூஜாரிலையும் சொல்லுங்க, உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன் அப்படின்னு. இதை அடிக்கடி நீங்க சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வார்த்தை கேட்டு கண்டிப்பா நடக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இது மாதிரியான வார்த்தைகளே நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்துடும். அதனால பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன்ங்கிற
வைராக்கியத்தை எடுங்க, அடிக்கடி கடவுள் முன்பாக சொல்லுங்க, கண்டிப்பா அது நடக்கும். அடுத்தது சனி பகவான். உங்க வாழ்க்கையில சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா, சனியின் பிடியிலிருந்து அந்த ஈசனை தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது புராண வரலாறு. அப்ப சனி பகவான் நீதிமான். தவறு செய்தவர்களுக்கு மட்டுமே தண்டனை தருவார், நல்லவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். ஆனால் ஒன்றை கொடுப்பார், என்ன? முதலில் சோதனை கொடுப்பார், படிப்பினைகளை தருவார், கஷ்டங்களை தருவார், அவமானங்களை சந்திக்க வைப்பார். ஏன்னா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வெற்றி பெறுவதற்காக அவர்கள். அதனால இப்ப உங்களை மிதுன ராசி நண்பர்களை சோதனை செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் அப்படின்னு நினைச்சீங்க. அப்ப தவறு செய்தவர்கள் கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், தப்பிக்கவே முடியாது, தண்டிப்பார். அப்ப தவறு செய்தவர்களுக்கும் பரிகாரங்கள் இருக்கிறது. உண்மையா நினைச்சு வருத்தப்படுங்க, போலித்தனமா வருத்தப்பட்டு பரிகாரங்கள் செய்யாதீங்க. உண்மையா கடவுளை நினையுங்கள், வருத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுவுங்கள். என்னை தண்டிச்சிடாத சனி பகவானே, நான் எதற்கும் ஆசைப்பட்டு இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டேன், மன்னித்து விட இறைவா அப்படின்னு கடவுளை சரணடையுங்கள், காலடியில கடங்க. அதெல்லாம் முடியாது, கடவுளுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, மனுஷன்தான், இங்க கடவுள் இல்லை பேய் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கும் ஒரு தைரியம் வேண்டும். உங்களால் முடிந்தவரை வாழ்க்கையில போராடுங்க, அது உங்கள் கைகளில் இருக்கிறது. தவறு செய்தாலும் பரிகாரங்களை செய்யும் போது மன்னிக்கப்படுவீர்கள். முயற்சி பண்ணி பாருங்க, தண்டனையோட வீரியம் குறையும். அதனாலதான் தவறு செய்தவர்களும் பரிகாரங்களை செய்யலாம். பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு சின்ன தண்டனை கிடைக்கும். அதனால மிதுன ராசி நண்பர்கள் தற்போது அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி ஆரம்பிக்க போகிறது. மிதுன ராசி சனியால் யோகங்கள் அதிகமாக கிடைக்கும். பாக்கிய சனி, அதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்களே, அந்த பாக்கியத்தில் அமர்ந்திருக்க போகிறார் சனி பகவான். இப்ப நீங்க தர்ம சனி காலம் இது உங்களுக்கு. அதனால தர்மம் செய்யணும். சனி பகவானுக்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். தர்மங்கள் செய்தால் சனி பகவானுக்கு உங்களுக்கு பிடிக்கும். அதன் மூலியமா பணவரவை கொடுப்பார், ப்ரொமோஷன் கொடுப்பார், வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பார், குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுப்பார், தடைபட்டு கிடந்த அனைத்து காரியங்களையும் முடித்து கொடுப்பார், விரோதிகளையும் துரோகிகளையும் அடக்கி வைப்பார். அதனால பரிகாரங்கள் செய்யுங்க, தர்மங்கள் முடிந்த வரைக்கும் உங்களால என்ன தர்மங்கள் முடியுதோ அதையெல்லாம் செய்யுங்க. நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டியது அவசியம் சனி பகவானுக்கு. மிதுன ராசி நண்பர்களை இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கோடி கோடியாக கொட்டித்தர போகிறார் இந்த சனி பகவான். அப்படி கோடி கோடியா உங்களுக்கு பணம் வரணும், தொழில் நல்லபடியா போகணும், வேலை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த 4 கடவுள்களும் முக்கியம். இந்த 4 கடவுள்களையும் சந்தோஷப்படுத்துங்க. அது யாருன்னா ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகள். இந்த 4 பேருடைய அனுக்கிரகமும் அருளும் நமக்கு தேவை. அப்ப இந்த 4 பேருடைய அருளும் நமக்கு தேவைன்னா அதற்கு ஒரே பரிகாரம் போதும். ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம் என்னன்னா, ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்தது. அதுபோல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நேரத்துல நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீய வினைகள் விலகும், கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும், குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலவும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம். அதனால இந்த ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவி வழிபடுவதற்கான காலம் பிரதோஷ காலம். அப்ப இந்த பிரதோஷ காலத்துல விரதம் இருங்க. சனிக்கிழமையில விரதம் இருந்தா மிகவும் நல்லது. சனிக்கிழமையில் வருகிற பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் சனி பகவான் விரதம் இருங்கள். அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தா இந்த 4 தெய்வங்களின் அனுக்கிரகமும் அருளையும் நாம் பெற்றுவிடலாம். 21 சனிக்கிழமை தொடர்ந்து இருக்கணும். அந்த 21 சனிக்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். எப்படி விரதம் இருக்கணும்? ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுத்தமொத்தமா உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையில பச்சரிசி மாவால கோலம் இடுங்கள். என்ன கோலம் இடணும்? தாமரைப்பூ கோலம் இடுங்கள். அந்த தாமரைப்பூ கோலத்துல ஒரு பவுல்ல, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுங்க. அந்த பஞ்சதீப எண்ணெய் கொளுத்துறீங்களா, அந்த எண்ணெயில கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுங்க. உங்க பர்சிலையோ அல்லது பாக்கெட்ல இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுங்க. ஏன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த பச்சை கற்பூரத்துக்கு. ஏன்னா கடன் பிரச்சனைக்காக தான் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம், இந்த பரிகாரம் இருக்கிறோம். அதனால பச்சை கற்பூரம் மிகவும் முக்கியம். பச்சரிசி கோலமாவும் நம்ம குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வரும், தான தர்மம் செய்த புண்ணியத்தை கொடுக்கும். அது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணம், பால், நெய், கோமியம், தயிர், இந்த 5 பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. இதை ஒரு பித்தளை பாத்திரம் இருந்ததுன்னா அதில் ஏற்றி வைங்க.
முழுசா எரிஞ்சிரும். முழுசா எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை ஒரு இதில் அடைச்சி வச்சிங்க, ஒரு டப்பாவில். அது இந்த கடன் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு. அது மாதிரி மூலிகை கலந்த கப்பு சாம்பிராணி எரிய வைங்க. நம்ம வீட்டு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி புகை பரவும் போது தீய சக்திகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. அப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாமிக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். அதுதான் அந்த மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அதாவது மை போன்று கருமை நிறம் கொண்டவனே, சூரியனின் மைந்தனே, யமதர்மனின் சகோதரனே, சாயாதேவியின் வயிற்றில் பிறந்தவனே, மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே, சனி பகவானே, உன்னை போற்றுகிறேன். இதுதான் அந்த மந்திரத்துக்கான அர்த்தம். அப்ப சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் உறங்காமல் விரதம் இருக்க வேண்டும். அப்ப விரதம் இருக்கும்போது காலையில உணவை காகங்களுக்கு வையுங்க. ஏன்னா யமதர்மராஜன் மக்களை சந்திக்கணும்னா காக வடிவில் தான் வருவாராம். அப்போ அவருக்கு உணவு போடும்போது யமதர்மனை சந்தோஷப்படுத்தினது மாதிரி. அப்போ யமனும் சனியும் சகோதரர்கள். அப்போ காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக ஐதீகம். அப்போ சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அந்த தாக்கம் குறைய இது மாதிரியான விரதம் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஈஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஷ்டலட்சுமி தேவிகளின் அருள் கிடைக்கணும்னா இந்த பச்சரிசி கோலமாவு, அதால கோலம் போடுறது மிகவும் முக்கியம். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது சனீஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அப்படி கோயிலுக்கு போகும்போது இந்த பஞ்சதீப எண்ணெயை கொண்டு போய் விளக்கில் ஊற்றி வழிபட்டு வாருங்கள். வரும்போது உங்க வாசல்ல இந்த பச்சரிசி மாவால கோலமிட்டு இருக்க வேண்டும். அதை நீங்க கிராஸ் பண்ணி உள்ள போகும்போது உங்களுடைய இந்த கெட்ட சக்திகள், கண்திஷ்டிகள், போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலகும். நம்ம வாழ்க்கையில முன்னேறாததுக்கு காரணமே சில பேருடைய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கண்திஷ்டிகள் அதெல்லாம் நம்ம வளராம தடுத்து விடும். அதனால அந்த பச்சரிசி கோலமாவை கிராஸ் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த விரதத்தை முடிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 4 தெய்வத்தின் அனுக்கிரகம் இதனால உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஒரே ஒரு பயிற்சி ஒன்று சொல்றேன். இந்த பயிற்சி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இது கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெயால 5 முகம் அந்த லட்சுமி விளக்குல திரி போட்டு ஏற்றி வச்சுக்கிங்க. சாமி போட்டா எதுவுமே வேண்டாம். அந்த விளக்கு மட்டும் முன்னாடி ஏற்றி வச்சுக்கிங்க. பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க. முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடியும் அந்த கோலத்துக்கு முன்னாடியும் உட்காருங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு 3 முறை ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள். அதாவது மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கணும். உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த விளக்கை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைப்பது மாதிரியும் அதை எடுத்துக்கொண்டு போய் கடன் கொடுத்தவரிடம் கொடுப்பது மாதிரியும் அவர் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வது போலவும் நீங்கள் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நிம்மதி சந்தோஷத்துடன் வீடு வருவது போலவும் காட்சிகளை மனத்திரையில் பாருங்கள். அப்ப மனத்திரையில இதெல்லாம் பார்த்துட்டு கண்களை திறந்து விடுங்க. அப்ப இந்த பயிற்சியை நீங்க காலையிலும் மாலையிலும் செய்து வாருங்கள். உங்கள் உள்மனதில் உள்ள இந்த கடன் பிரச்சனை தீரும் வரை இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். அப்படி இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் கனவுல இந்த காட்சி வரும். அப்ப அந்த கனவுல இந்த காட்சிகள் வரும்போது கண்டிப்பா அது நினைவாக மாறும். கனவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதிகப்படியாக சொன்னோம்னா வச்சுக்கோங்க, சரி கனவு காண போய் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நடக்க போதுன்னா தான் நம்ம கனவு காணுவோம். கனவு கண்டுட்டு நினைக்கிறதுக்கும் நம்ம நினைச்சது கனவுல வர்றதும் அது மிகப்பெரிய அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நாம நினைச்சது கனவுல வரும்போது கண்டிப்பா அந்த கனவு நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று